பார்க்க போகிறோன்னா வந்து எப்படி வந்து குயிக்காக ஒரு ரசம் வச்சுட்டு அது கூட வந்து கேரட் பொரியல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ரசத்துக்கு வந்து முதல்ல வந்து ஒரு பாத்திரத்தில் பேனில் வந்து அடுப்பில் ஏற்றிக்கலாம். நம்ம அதுக்குள்ளே ஈஸியாக வந்து அரைச்சிக்கலாம். நான் வந்து யூஸ்வலாக எதுவும் சாம்பார் பொடி ரசம் பொடி அதெல்லாம் போடுறதில்ல. நம்ம ஃப்ரெஷ்ஷாக அப்படியே அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 4 பூண்டு பல் இந்த சைஸில் எடுத்துக்கோங்க. இது போட்டுக்கோங்க. மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். அது கூட வந்து ஜீரகம். இதுதான் நம்ம வந்து ரசத்துக்கு அரைச்சி நம்ம ரசத்தில் போட போகிறோம். ரசத்துக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் வேணும். அது வந்து எல்லாமே வந்து டைஜஷனுக்கு யூஸ் பண்ணுறது நல்லது. அதனால் மிளகு ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. தக்காளி வந்து நல்லா பழுத்துருந்தால் கையிலே வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம். இல்லை கொஞ்சம் காயாக இருந்தால் வந்து நம்ம இதை அரைக்கும் போதே அதுலேயும் வந்து தக்காளியும் அரைச்சிக்கலாம். ஸோ தக்காளியை வந்து நான் நல்லா கட் பண்ணிக்கிறேன். தக்காளி கொத்தமல்லி அதெல்லாம் வந்து நிறைய போட்டால் வந்து ரசம் நல்லாயிருக்கும். அதனால் தக்காளி இதை போட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்சியில் லேசாக ரொம்ப கிரைண்டாக வேண்டாம், கொஞ்சமாக கிரைண்ட் ஆனால் போதும். இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் வந்து நம்ம மிக்சியில் இப்படி அரைச்சோன்னா வந்து நமக்கு இப்படி கரைச்சிடும். இது ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம மெயினாக ரசத்துக்கு போட போகிறோம். ஒரு மூடி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து எண்ணெய் காயட்டும். கொஞ்சம் கடுகு உடைச்சி விழுந்துருக்கு, அதை போட்டுக்கலாம். காரத்துக்கு வந்து 2 காஞ்ச மிளகாய் போடணும். அதே நம்ம இப்போது கடுகு வெடிச்சதுக்கப்புறம் போடலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துட்ருக்கோன்னா வந்து எப்படி குயிக்காக ஒரு 20 மினிட்ஸில் என்ன சமையல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். இது வந்து பேச்சுலர்ஸ்க்கு நல்லா யூஸ் ஆகும், இல்லை ஆஃபீஸ் கோயர்ஸ்க்கு நல்லா யூஸ் ஆகும். இதில் வந்து நம்ம 3ஆவதாக வந்து எப்படி ஒரு சாதம் ரசம் அது கூட வந்து ஒரு கேரட் பொரியல் பண்ணுறதுன்னு பார்த்துட்ருக்கோம். ரசத்தை வந்து நம்ம இப்போ தாளிச்சின்னு இருக்கோம். ஏற்கனவே கடுகு உளுத்தம் பருப்பு வந்து போட்டாச்சு, கடுகு வெடிச்சாச்சு. இப்போ வந்து இந்த சைஸில் சின்னதாக இருந்தால் 3-4 காஞ்ச மிளகாய் அதை எடுத்து போட்டுக்கோங்க. லேசாக வதங்கினதுக்கப்புறமா அது கூட வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோங்க, அதை போடணும். அரைச்சி இந்த நல்லா ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் தூள் இது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போடலாம். அதுக்கப்புறமா புளி வந்து நீங்கள் ஏற்கனவே வந்து ஊற வச்சுருந்தீங்கன்னா அது வந்து கரைச்சி ஊற்றலாம். அப்படின்னா புளி பேஸ்ட்டு ஒரு 1 ஸ்பூன் வர அளவுக்கு ஊற்றிக்கலாம். அது கூட வந்து வாட்டர் கலக்கணும். நம்ம தண்ணியாக இருக்கணும் ரசம் தான், அதனால் வந்து நல்லா தண்ணி கலந்துடணும். எவ்வளோ அரைச்சி ஊற்றுறோமோ அதில் வந்து ஒரு 3 டைம்ஸ் போட்டுக்கலாம் தண்ணி. இப்போ வந்து ரசம் நல்லா இந்த அளவுக்கு நல்லா இன்க்ரீஸ் பண்ணிடலாம் குவான்டிட்டியை. ரசம் வந்து தண்ணியாக தான் இருக்கணும் நல்லா. இதுக்கப்புறம் நம்ம உப்பு போட்டுக்கலாம். ரசத்தை வந்து உப்பு நிறைய போடணும், ஒரு 2 ஸ்பூன் போடுங்க, இல்லைனா வந்து சப்புன்னு இருக்கும் ரசம். அதுக்கப்புறமா வந்து நிறைய கொத்தமல்லி போட்டால் நல்லாயிருக்கும். ரசத்துக்கு நிறைய கொத்தமல்லி போட்டுக்கோங்க. ரசம் வந்து எப்பவுமே கொதிக்கக்கூடாது, அதனால் கொதி வந்த உடனே வந்து நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடணும். எதுவும் குழம்பு இல்லைனா ஈஸியாக நம்ம வந்து ஒரு ரசம் வச்சிடலாம். ரசம் வச்சுட்டு நல்லா அது கூட வந்து காய் சாப்பிட்டா நம்ம அந்த காயிலேருந்து சத்து எடுத்துக்கலாம். அதனால தான் இன்றைக்கி வந்து ஸ்பெசிஃபிக்காக ரசத்தோடு நம்ம வந்து கேரட் பொரியல் சாப்பிட போகிறோம். கேரட் பொரியல் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். நம்ம கேரட் பொரியலுக்கு வந்து ஃபஸ்ட்டு இது மாதிரி கேரட் எடுத்துக்கோங்க, தோல் சீவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி கிரேட்டரில் வந்து நீங்கள் இப்படி துருவிக்கலாம். இப்படி பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்மால் பீஸாக வரும், இந்த மாதிரி கிரேட்டட் பீஸாக வரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இந்த மாதிரி கிரேட்டர் யூஸ் பண்ணினா வந்து நான் நல்ல வெஜிடபிள் கட்டரை யூஸ் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி இந்த டெஃபால் வெஜிடபிள் கட்டர் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ரசம் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிச்சு, அதனால் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இப்போ ரசம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம கேரட்டும் துருவியாச்சு. கேரட்டை வந்து நம்ம பொரியல் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம கேரட் துருவி வச்சுருக்கோம். நான் வந்து ஒரு ஆனியன் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஆனியன் எடுத்து வச்சுக்கோங்க. கூட வந்து 2 இந்த மாதிரி பூண்டு பல் எடுத்து வச்சுக்கோங்க. நசுக்கி வச்சுக்கலாம். 1-2 நசுக்கி தான் ஸ்மாஷ் இருந்தால் போதும். இதை வந்து நம்ம இப்போ கடாயை வந்து தாளிச்சிட்டு அப்புறமா வெங்காயத்தை வதக்கிட்டு கேரட்டையும் கொஞ்சம் வதக்கிட்டு வேக வைக்க போகிறோம். 2 பச்சை மிளகாய் வந்து எடுத்துக்கோங்க. இந்த சைஸில் இப்படி வந்து நான் கீரி போடுறேன். நான் காரத்துக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒரு பேன் எடுத்து காய வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். வந்து கடுகு வெடிச்சிச்சு. அதுக்கப்புறமா வந்து உளுத்தம் பருப்பு வந்து நல்லா வச்சாச்சு. அது கூட நம்ம வெங்காயத்தை போடலாம். இப்போது வெங்காயம் வதக்கிட்டு பூண்டு வதக்கலாம். நம்ம வெங்காயம் வந்து நம்ம பூண்டு வதக்கிடலாம். அப்படியே பச்சை மிளகாவே வதக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம கேரட்டையும் போட்டு வதக்கிடலாம்.
கேரட் வந்து உங்களுக்கு திருவ பிடிக்கலனா வந்து நீங்கள் குட்டி குட்டியாக பொடி பொடியாக வந்து அரிஞ்சிக்கலாம், அப்படியும் பண்ணலாம். பட் இப்படி திருவி போடுறது வந்து ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாக முடிஞ்சிடும். இதுக்கு வந்து கூட சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். குவாலிட்டி கம்மியாக தான் இருக்குது, ரொம்ப இல்லை. அதனால் வந்து தண்ணி வந்து ரொம்ப ஊற்ற வேணாம், அப்புறம் ரொம்ப நேரம் ஆகும் சொல்கிறதுக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம ஒரு 1/2 கிளாஸ் வந்து ஊற்றலாம் தண்ணி. இப்போ கேரட்டை வந்து ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நான் தண்ணி ஊற்றலாம். ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நான். காயெல்லாமே வந்து நம்ம மூடி சமைச்சா வந்து ஈஸியாக சமைக்கலாம், சீக்கிரமாக வந்து வெந்துடும், சத்தும் நல்லபடியாக ரிட்டைன் ஆகும். அதனால் வந்து இது வதங்கினதுக்கப்புறமா 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு ஒரு மூடி வச்சிடலாம். நடுவில் இப்படி எடுத்து கலரி விட்டுக்கோங்க, தண்ணி நல்லா சுண்டட்டும். எல்லா காயுமே நான் வந்து இந்த மாதிரி தான் பண்ணணும். நம்ம கொஞ்சம் ஒரு வெங்காயம் கொஞ்சமாக எடுத்துக்கணும், அதை வந்து பொடியாக நறுக்கி வதக்கிட்டு, அதுக்கப்புறமா வந்து என்ன காயோ அதை வந்து கட் பண்ணியோ இல்லை துதிவியோ போட்டுட்டு, அப்புறமா ஒரு 2 பூண்டு பல் இடித்து போட்டுட்டு, ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு போடலாம். கடைசியில் சொன்னதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் பருப்பு வேணால் போட்டுக்கலாம், இல்லை வந்து தேங்காய் துருவல் போடலாம், அது டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் துருவல் வந்து இதை ஃப்ரெஷ்ஷாக போடலாம், இல்லை வந்து நீங்கள் கலரில் அவன் டெசிகேட் பண்ணணும் போடலாம். நான் வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக இங்கே துருவி வச்சுருக்கேன், இதை நான் போட போகிறேன் அது சொன்னதுக்கப்புறமா. இப்போ வந்து திறந்து பார்க்கலாம், தண்ணி சுண்டமாக இருக்குது. இந்த மாதிரி கிளாஸ் மூடினாலே கொஞ்சம் நல்லா அட்வான்டேஜ் என்னென்னா மேலே நமக்கு வந்து பார்க்கலாம் என்னென்னு அடிக்கடி திறந்து பார்க்காம. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் துருவி வச்சுருக்கோம், அதை போட்டுடலாம். தேங்காய் வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும் எல்லா பொரியலுக்கும். தேங்காய் போடுறதுனா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கலரிட்டு ஆஃப் பண்ணலாம் நம்ம. இப்போ வந்து நம்ம இன்றைக்கி சாதம் பண்ணியிருக்கோம், ரசம் பண்ணியிருக்கோம், அப்புறம் வந்து கேரட் பொரியல் பண்ணியிருக்கோம். அதனால் அதை நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சாதத்தை வந்து நான் அந்த பவுலில் அப்படி போட்டிருக்கேன், அதை வந்து ஒரு பிளேட் போட்டு இப்படி அப்சைட் டவுன் பண்ணுங்கள். இது கூட வந்து நம்ம இந்த ரசம் சர்வ் பண்ணலாம். சைடு தள்ளிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து சாதத்துக்கு அளவுக்கு வந்து நம்ம காயும் சாப்பிட்றது ரொம்ப சத்தானது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஈஸியாக ஒரு ரசம் மாதிரி ஈஸியாக டைஜஷனுக்காக ஒரு ரசம் பண்ணிக்கிட்டு நல்ல ஒரு காய் வந்து அதே குவான்டிட்டி பண்ணினீங்கன்னா நல்ல ஒரு ஆரோக்கியமான லஞ்சோ டின்னராகவும் இருக்கும் உங்களுக்கு.